மன்னா மத்தேயு 15வது அதிகாரம் 32வது வசனம். பின்பு இயேசு தம்முடைய சீஷர்களை அழைத்து, ஜனங்களுக்காக பரிதபிக்கிறேன். இவர்கள் என்னிடத்தில் 3 நாள் தங்கியிருந்து சாப்பிட ஒன்றுமில்லாதிருக்கிறார்கள். இவர்களை பட்டினியாய் அனுப்பிவிட எனக்கு மனதில்லை. வழியில் சோர்ந்து போவார்களே என்றார். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தம்முடைய ஜனங்களின் மீது அக்கறையுள்ள தேவன், விசாரிக்கிற தேவன் என்பதை குறித்து ஒரு சில நாட்களாக உங்களோடு பகிர்ந்து கொண்டிருக்கிறேன். இந்த மாதத்தின் துவக்கத்தில் கர்த்தர் அப்படிப்பட்ட ஒரு வாக்கு தத்தத்தை தான் நமக்கு கொடுத்தார். இங்கு அவர் அவருடைய ஜனங்களுக்காக எவ்வளவு அக்கறையுள்ளவராயிருக்கிறார் என்பதை குறித்து இந்த வார்த்தை சொல்லுகிறது. இந்த வசனம் சொல்லுகிறது, பின்பு இயேசு தம்முடைய சீஷர்கள் அழைத்து ஜனங்களுக்காக பரிதபிக்கிறேன். எப்படிப்பட்ட ஜனங்களுக்காக பரிதபித்தார்? அவருடைய வார்த்தையை கேட்டு அதை கேட்பதற்காக அவரோடு கூட 3 நாட்கள் தங்கியிருந்த ஜனங்களை அவர் ஒன்றுமில்லாமல் அனுப்ப விரும்பவில்லை. ஏனால் வழியில சோர்ந்து போவார்களே, அவர்களுக்கு ஏதாவது சாப்பிட கொடுக்க வேண்டும் என்கிற ஒரு எண்ணத்தில் இயேசு சீஷர்களிடத்துல சொல்லுகிறார். இங்க பாத்தீங்கன்னா எந்த ஒரு ஜனமும் அவரிடத்துல போய் எங்களுக்கு ஆகாரம் வேணும்னு கேட்கவே இல்லை. ஆனா இயேசுவே அவர்களை குறித்து யோசித்தார். இப்படியே அனுப்பிச்சா வழியில சோர்ந்து போயிடுவாங்க. என் பாதத்துல உட்காந்து 3 நாள் என்னுடைய வார்த்தையை கேட்டிருக்காங்க, அவங்களுக்கு நான் ஏதாவது உணவு கொடுத்து அனுப்ப வேண்டும். இப்படிதான் இயேசு சீஷர்களிடத்துல சொன்னார். உங்களை குறித்து அவர் அக்கறை உள்ள தேவன். சில ஜெபங்கள் நீங்க கேட்காமலே உங்களுக்கு அவர் பதில் தருகிறார். ஒவ்வொரு நாளும் போஷிக்கிறார். ஏன் தெரியுமா? அவர் உங்களை குறித்து அக்கறை உள்ள தேவன். ஜெபிக்கிற காரியத்துக்கும் பதில் தருகிறார், ஜெபிக்காத காரியத்திலே நமக்கு நன்மை செய்கிறார். ஏனென்றால் உங்களை குறித்து நினைவாயிருக்கிற தேவன். உங்களுக்கு எது எப்பொழுது தேவை என்பதை அவர் நன்கு அறிந்திருக்கிறார். நீங்க சோர்ந்து போவது அவருடைய சித்தம் இல்ல. உங்களை குறித்து அக்கறை உள்ள தேவன், உங்களுடைய தேவை அறிந்திருக்கிற தேவன். நேர்த்தியாக உங்கள் தேவைகளை சந்திப்பார். ஜெபிக்கலாமா? எங்களை அதிகமாக நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, அன்னைக்கு திரளான ஜனங்களை குறித்து பரிதபித்தீங்க. அவங்களுக்கு வெறுமையா அனுப்ப விரும்பல, அவங்களுக்கு ஏதாவது கொடுத்து அனுப்பணும்னு யோசிச்சிங்களா? அதே போல உங்களுடைய பிள்ளைகளை குறித்து நீர் அக்கறை உள்ள தேவன். கர்த்தர் அற்புதங்களை செய்யும்படியா நான் ஜெபிக்கிறேன். கர்த்தர் அதிசயங்களை காணப்படும்படியாய் ஜெபிக்கிறேன். இயேசுவின் கரத்துக்குள்ளாக உங்களுடைய பிள்ளைகளை ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன். கர்த்தர் பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. இந்த நாள் ஆசீர்வதிக்கப்பட்ட நாளா இருக்கட்டும். அவங்களை உற்சாகப்படுத்துவீராக. அவங்களுக்காக நீர் பரிதபிக்கிறதுக்காக நன்றி. அவங்களுக்காக ஒரு அற்புதத்தை செய்ய போகிறதுக்காக நன்றி. ஆசீர்வதியும் வழிநடத்தும் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.